வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் கேம் நம்பர் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி வாய்ப்பை நழுவு விட்டுருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆகிடுச்சு. ஸோ 4 கான்செக்யூட்டிவ் ட்ராஸ்க்கு அப்புறம் கேம் நம்பர் 8 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. சரி, இந்த கேமை பார்க்கலாம். இதில் எப்படி வந்து அவர் வந்து ட்ரா பண்ணார் அப்படின்னு சொல்லி இது எப்படி வந்து இந்த கேம் வந்து டீக்ரேட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். கேம் வந்து நைட் F3 ஓப்பன் பண்ணுறாரு. டிங்லிரன் D5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் G3 G6 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா C4 C6 பிஷப் G2 அதுக்கப்புறம் நார்மலாக டெவலப்பிங் மூவ்க்கு அப்புறம் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. ரூக் E1 D-Tech C4 அதுக்கப்புறம் E4 பிஷப் G4 பின்னில் போடுறாரு. ஸோ நைட் D2 அதுக்கப்புறம் C5 அந்த டபுள் பான்லேருந்து வெளியில் வர பார்க்குறாரு. D5 விளாடுறாரு. இந்த இடத்துல ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கிற மூவ் வந்து பார்த்திங்கன்னா E5 நம்ம நைட்டை ஓடுற விடுறோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன பண்ணால் நைட்டு D5 ஈவனிங் இங்கே வெட்டிங்னாலுமே கூட நைட் C6 அதுக்கப்புறம் இந்த பான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிமிஷத்தில் காலியாக போகுது. சரிப்பா, நாங்கள் இங்கே வெட்டல, நாங்கள் வந்து வேறு ஏதாவது மூவ் விளாட்றோம், ஒரு டெவலப்பிங் மூவ் லைக் திஸ் அப்படின்னாலுமே B5 நைட் அட்டாக் பண்ணுங்க, திரும்ப நைட்டு பின்னாடி தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா C4. ஸோ அதுதான் இங்கே வந்து D5 விளாடுறாரு. அதுக்கப்புறம் E6 H3 போட்டு பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் டெக்ஸ் F3 பிஷப் டெக்ஸ் F3 E-Tex D5 E-Tex D5 நைட் D7. இந்த இடத்துல நீங்கள் வந்து நைட் டெக்ஸ் D5 விளாடலாமே, நம்மகிட்ட இங்கே பிஷப் விளாட்டிங்கன்னா குயின் விளாடலாமே அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து என்ன நைட் டெக்ஸ் D5 இங்கே வந்து ஒரு ஃப்ரீ பான் கிடைக்கும் நைட்டு. அதுக்கப்புறம் இங்கே குயினை வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது குயின் ட்ரேட். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒரு ஓப்பன் ஃபைல் இருக்கும். ஆனால் இது வந்து அந்த பண்ணியிருக்க மாட்டார், ஏன்னு தெரியல, அதை அப்புறம் பார்க்கலாம். நைட் BD7 அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் C4 B5 நைட் A3. இந்த இடத்துல B4 வச்சிங்கன்னா திரும்ப நைட்டு இங்கே வந்துடும். குயின் B6 அதுக்கப்புறம் பிஷப் F4 ரூக் F8 அதுக்கப்புறம் குயின் D2 விளையாடுறாரு. இது வரைக்கும் கேம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா B4 C4 அண்டு B4 C4 பிஷப் E3 குயின் A6 அதுக்கப்புறம் பிஷப் D4 விளாட்றாரு. ரூக் டெக்ஸ் E1 ரூக் டெக்ஸ் E1 அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் E2. ஃபைனலாக வந்து ஒரு ஃப்ரீ பான் ஒரு பான் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ரூக் A1 அதுக்கப்புறம் வந்து ரூக் A3 விளாட்றாரு. குயின் B1 செக்கு. கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் ரூக் D7 விளாட்றாரு. இந்த இடத்துல டேரெக்டாக அந்த பானை வெட்டினீங்க அப்படின்னா பிஷப் வந்து போயிடும். அதனால தான் இங்கே ரூக் A3 ஃபஸ்ட் விளாட்றாரு. அதுக்கப்புறம் ரூக் E1 ரூக் D7 அதுக்கப்புறம் ரூக்கை மூவ் பண்ணி அங்கே பான் அட்டாக் பண்ணுறாரு. குயின் B3 இது பிஷப் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து வெட்டினீங்க அப்படின்னா என்னென்னா இங்கே வந்து C3 கிடையாது, இங்கே வந்து வேறு ஒரு மூவ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மேபி இந்த ரூக் டெக்ஸ் B5 மூவ்க்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு மூவ், அந்த என்ன மூவ் அப்படின்னு சொல்லி இங்கே கண்டுபிடிங்க. இங்கே ஒரு ஃப்ரீ பான் தான், ஃப்ரீ பான் கொடுத்துருக்காரு. ரூக் A3 குயின் B1 அதுக்கப்புறம் திரும்ப இங்கே மூவ் பண்ணுறாரு. அப்புறம் தேர்ட் டைம் இங்கே கேப்சர் பண்ணுறாரு. குயின் D3 குயின் F4 இன்னக்கேலசி. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இனகிரசி, அதாவது இந்த மூவ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 பாயிண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் குயின் F4 வரையும் அதையும் இது பண்ணிடுறாரு. ஏன்னா இங்கே வந்து பிஷப் E3 வந்து பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஏன்னா குயினை வந்து டிஃபெண்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல குயின் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா E-Tex D2 அதுக்கப்புறம் நைட்டை மூவ் பண்ணுவீங்க. நைட்டை மூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்தது இங்கே ஏ பான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் இங்கே பி பானை வெட்டிட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம். குயின் F4 இன்னக்கேலசி. இந்த இடத்துல பிஷப் E3 வச்சிங்கன்னா இந்த இடத்துல குயினை தான் ட்ரைட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்டேஜ் வந்து நமக்கு இருக்கும். அதனால் இங்கே என்ன பண்ணுறாரு, குயின் F4 இன்னக்கேலசி. குயின் டெக்ஸ் C2 ஒரு பீஸ் வந்து நமக்கு ட்ராப் ஆகுது. அப்புறம் பிஷப் டெக்ஸ் F6 குயினை மூவ் பண்ணி குயின் வந்து ட்ரைட் பண்ணலாமா சொல்லி கேட்குறாரு. குயின் F5
இந்த இடத்துல பிஷப் G5 வச்சு அந்த பீஸு அது கேம் வந்து இந்த மாதிரி கண்டினியூ ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறாருன்னா குயின் டெக்ஸ் F5, G into F5, பிஷப் டெக்ஸ் G7, கிங் டெக்ஸ் G7. ஒரு வித்தியாசமான ட்ரேடு வந்து பண்ணியிருப்பார். இங்கே வந்து என்ன குயின் F4 போயிடுச்சு, F6ல் ப்ரெஷரு, பீஸ் வந்து லாஸ் பண்ணுறாரு, பிஷப் டெக்ஸ் F6, அதுக்கப்புறம் குயினை மூவ் பண்ணுறாரு, குயின் டெக்ஸ் F5, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வந்து நடக்குது. அண்ட் ஹியர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் அட்வான்டேஜ் இருந்துச்சு. இப்போ எல்லா ட்ரேடிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அட்வான்டேஜ் இல்லாமல் போயிடுது. அதாவது 0.9 அட்வான்டேஜ். ரூக் C5, அதுக்கப்புறம் நைட் G6, அந்த பானை வெட்டுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு மூவ் பண்ணி பிஷப் அட்டாக் பண்ணுறாரு, ரூக் D4. இந்த இடத்துல இதை வெட்டியிருக்கலாமே. அந்த பவர்ஃபுல்லான பிஷப்பும் போயிடுச்சு. ஒரு ட்ராய்ஸான என் கேம் நோக்கி போகிறோம், ரூக் அண்ட் பான் என் கேமை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே வந்து வெட்டல. நைட் டு D5, அது நைட் C6, அதுக்கப்புறம் ரூக் F4, நைட்டு. இந்த கேம் வந்து கொஞ்சம் லாங்காக போகும். நைட் E7, B5, கிங் F6, ரூக் D4, அதுக்கப்புறம் வந்து H6 விளாட்றாரு, கிங் F1, கிங் E5, இன்னக்கரசி. இந்த இடத்துல நைட் டு C8, நைட் C8, ஒரு நைட் D6 வரும், இல்லைனா B6 வரும். இங்கே D6 வச்சிங்கன்னா வெட்டிடும். ரூக் இன்டு D6, ரூக் இன்டு D6, நைட் இன்டு D6, பிஷப் C6. இல்லை இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மூவ் வந்து விளாட்றீங்க அப்படின்னாலுமே கூட லைக் திஸ், இந்த மாதிரி வச்சுட்டு நைட் B6, இல்லை நைட் D6 கூட இருக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிங் E5, ரூக் அட்டாக் பண்ணுறாரு, இன்னக்கரசி. அதுக்கப்புறம் ரூக் H4 போயிட்டு அந்த பானை வந்து உங்களால் லாஸ் பண்ணிட்டு தடுக்கவே முடியாது. ரூக் டேக்ஸ் H6. இங்கே இந்த பானை வந்து நீங்கள் காட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அங்கே அந்த நைட் வந்து இன்ஆக்டிவாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். G4, இங்கே F4 கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் G5, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வைக்கலாம். கிங் F5. எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். H4, இங்கே வெட்டிங்கன்னா நைட் போயிடும். அதனால் இங்கே F6 வச்சு நான் ஃபின் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. லைக் இந்த மாதிரி கூட விளாட்லாம். அதனால் இங்கே வந்து அந்த பானை வெட்டிடுறாரு. நல்லா பிஷப் டெக்ஸ் D5 வச்சா என்ன ஆகும்? அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற பிஷப்பை நம்மளே கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பானை வந்து உங்களால் சேவ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெட்டிங்கன்னா ஏ பான் இஸ் கம்ப்ளீட் பாஸ் பான், யூ கேனாட் ஸ்டாப் திஸ் பான். அதுதான். அதனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா நைட் டெக்ஸ் D5, ரூக் டெக்ஸ் H6, அதுக்கப்புறம் நைட் C3, கிங் ரூக் C6, அதுக்கப்புறம் நைட் D4. இந்த மூவ் வந்து நான் கன்சிடர் பண்ண மூவே தான் விளையாடிருக்காரு. இந்த மூவ் வந்து என்னென்னா இந்த மூவ் விளாட்னா என்ன ஆகும் அப்படின்னா கேட்டேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து வெட்டியிருக்கலாம். வெட்டினீங்கன்னா F into E4, ஏன்னா நம்ம வந்து F5 போஸ்ட் பண்ணி அந்த பான் நம்ம வந்து கனெக்டட் பான். அப்புறம் H பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே கிங் E2க்கு அப்புறம் இங்கே ரூக்கை தான் மூவ் பண்ணி இங்கே அட்டாக் பண்ணுவீங்க. ரூக் C5 செக்கு, கிங் G4, அதுக்கப்புறம் கிங் E3 வரும். அதுக்கப்புறம் A6லாம் இல்லை, A5 அந்த மாதிரி போகலாம். இதெல்லாம் F5 கூட வரலாம். ஆனால் இருந்தாலுமே ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரபுளான பொசிஷன். இங்கே வந்துட்டு கிங் E1, இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னக்ரேஸ் ஆஃப் த கேம். ஏன்னா இங்கே அட்வான்டேஜ் இருக்குது. இருந்தாலும் இங்கே ரூக் A6 வந்து கன்சிடர் பண்ணுறது கம்ப்யூட்டர். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ரூக் வந்து ஓவர்லோடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏதோ ஒரு மூவ் விளாட்றீங்க, இந்த மாதிரி விளாட்றீங்க அப்படின்னா ரூக் C6 வரும். ரூக் C6, அப்புறம் திரும்ப நைட் E4 விடுவீங்க. இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் ரூக் C5. அதனால் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, கிங் E1 விளாட்றாரு. கிங்கை ஆக்டிவேட் பண்ணலான்னு தான் பார்க்குறாரு. ஆனால் இங்கே கிங்கை ஆக்டிவேட் பண்ணி எங்கே போகிறீங்கன்னு தான் தெரியல. ரூக் வந்து இங்கே ரூக் வந்து D5 ஓப்பன் ஆகிருக்கு. நைட்டு கூட இந்த டைம் வரும். இல்லை இந்த மூவ் விளாட்னதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கலாம். ஏதாவது ஒரு மூவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மூவ் விளாட்னா நம்ம ஆக்டிவான பிஷப் வந்து நம்ம அதை லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் திஸ். அதுக்காக கூட இருக்கலாம். இருந்தாலும் நைட் D2 இருந்தாலும் அந்த மாதிரி தான். கிங் E1 போகிறாரு. அப்புறம் வந்து F6, H4,
அதுக்கப்புறம் ரூக் D2, ரூக் D3 போட்டு பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் D1 இது மிஸ்டேக். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 1 பாயிண்ட் அட்வான்டேஜ் விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் D1 வந்து விளையாடுறாரு. டைமை பற்றி பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிங்லேரனுக்கு வந்து இங்கே 5 நிமிஷம் தான் இருக்குது டைம் ப்ரெஷர். அதில் இந்த மாதிரி துல்லியமாக விளையாண்டுருக்கிறது ஆச்சரியக்குரிய விஷயந்தான். இங்கே வந்து என்ன மூவ் விளையாடிருக்கலாம்னா கிங் E2, கிங்கே ஆக்டிவேட் பண்ணுறோம், ரூக்கே வந்து அட்டாக் பண்ணுறோம், ரூக் திரும்ப பின்னாடி தான் போகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே இந்த மாதிரி வெட்டிட்டு அப்புறம் இந்த ரோக்கை தூக்கிட்டு எங்கேயும் ஓடவும் முடியாது. இந்த மாதிரி வச்சுருக்கலாம். ஆனால் இங்கே பிஷப் D1 இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ட்ரான் பொசிஷனுக்கு போயிடுது. F4 பான் ஸ்ட்ரக்சரோ வின் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. இந்த நைட்டு தான் இங்கே ரொம்ப நேரமாக தொல்லையாகவே இருக்குது, E4ல் இருக்கிற நைட்டு. அதனால் ஃபஸ்ட்டு இந்த நைட்டை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு இந்த மாதிரி விளையாடுறாரு, பான் ஸ்ட்ரக்சர் ரூயின் ஆகுது. இந்த இடத்துல வேறு எந்த மூவ் விளையாடுறதுக்கு முடியாது. நீங்கள் வந்து G4 வச்சிங்க அப்படின்னா ரூக் H3, H5 வச்சிங்கன்னா நைட் ரூக் H2, F3 வச்சிங்கனாலுமே ரூக் H1 இருக்குது. கிங்கை மூவ் பண்ணுவீங்க நைட் C3, இல்லை நைட் வந்து G3யில் கொண்டு போய் செக்கு. நைட் G3 கிங்கை இங்கே மூவ் பண்ணிங்கன்னா ரூக் F1 வச்சு செக்மேட்டே பண்ணிடலாம். லைக் திஸ் ஒரு மேட்டிங் அட்டாக் மாதிரி. கிங் வந்து இங்கே வந்து போயிடுச்சு. எப்போ இந்த மாதிரி நடக்கும். அதனால் இங்கே வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் வைக்க முடியாது. அதனால் இங்கே வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் H பான் ஐசோலேட்டட் பான் ஆகிடுது. பிஷப் C2, ரூக் D5, ரூக் இங்கே மூவ் பண்ணி நைட்டை பின்னில் போடுறாரு. F5, ரூக் B4, கிங் F3, பிஷப் D1 செக்கு, கிங்கை மூவ் பண்ணுறாரு. இங்கே வந்து 57 செகண்ட் தான் இருக்குது. ஒரு நாள் டைமில் தோற்றுருவாரோன்னு நினச்சேன், இருந்தாலும் இல்லை. ஏன்னா இந்த 30 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் தான் காப்பாற்றிருக்கு. F4, ரூக் E5, அதுக்கப்புறம் ரூக் E3, அப்புறம் வந்து ரூக் H7, H5, நைட் F6, ரூக் E5, நைட் H5, ரூக் F5, அதுக்கப்புறம் நைட் G3, ரூக் F5. இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல நைட் G3, ரூக் F8 போகிறாரு. இங்கே ரூக் G5 வச்சு நைட்டை பெண்ணில் போடலாமே. அதுக்கப்புறம் F5, F4ன்னு சொல்லி புஷ் பண்ணலாமே. என்னாச்சுங்கன்னா ரூக் செக் இருக்குது. கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் கிங் F2 இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் நைட் டு E4 வரும். பிஷப் C2 வச்சிங்கனாலும் நைட் E2 இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி என்ன தான் மூவ் பண்ணிங்கனாலுமே கூட நைட் டு D4 4க்கு நீங்கள் இங்கே பிஷப் மூவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ரூக் A1 இந்த மாதிரி போகும். அதனால தான் இங்கே ரூக் F8 விளையாடுறாரு. அட்லீஸ்ட் இந்த பானையாவது புஷ் பண்ணி ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்றது தான். ரூக் B5, பிஷப் A4, கிங் F3, F5, கிங் F4, F6 வரைக்குமே வந்துட்டார். நைட் E4, இந்த இடத்துல பிஷப் C2 விளாட்றாரு. இந்த இடத்துல F7 வச்சிங்கன்னா என்ன, எனிவே நீங்கள் அந்த பானை லூஸ் பண்ண போகிறது தான். நைட் D6, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் மூவ் மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. த பான் இஸ் லாஸ்ட். அதான் இட்ஸ் லாஸ்ட் ஃபார் எவர். இந்த இடத்துல B6 வச்சிங்கன்னா 8x B6, அதுக்கப்புறம் பிஷப் E8, நைட் டேக்ஸ் F7, ரூக் டேக்ஸ் F7 செக்கு, ரூக் டேக்ஸ் F7, பிஷப் டேக்ஸ் F7. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரா தான். லைக் நம்ம வந்து லைன் ஓப்பன் பண்ணுறது தான். இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா பான் வந்து ஃப்ரீயாகவே போயிடும். அது மட்டும் இல்லாமல் பிஷப்னால ப்ரமோஷன் ஸ்கொயருக்கு காட் பண்ணவும் முடியாது. அதுதான் எங்கள் ப்ராப்ளம். அதுதான் முன்னாடி சொன்ன லைன், அது கொஞ்சம் வந்து இதாகிடுச்சு. அதனால் இங்கே வந்து பிஷப் C2 விளாட்றாரு. நைட் டு D6, ரூக் D8, கிங் E5, பிஷப் B3 விளாட்றாரு. இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட இங்கே கிங் E5க்கு அப்புறம் இந்த பானை எப்படியா இருந்தாலும் போக தான் போகுது. பிஷப் B3. இது என்னடா இது அடிக்கடி இப்படி போயிட்டே இருக்குது கருமோ. பிஷப் B3, நைட் F7. இந்த இடத்துல இங்கே வந்து பிஷப் B3க்கு அப்புறம் இந்த பானை வெட்டலாமே அப்படின்னாலே நைட் போயிடும். அதனால் இங்கே வந்து நைட்டையே வந்து கொடுத்துட்றாரு. ரூக் D5 செக்கு, கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் கிங் D2, அதுக்கப்புறம் ரூக் மூவ் பண்ணுறாரு.
rook b6, அதுக்கப்புறம் bishop c4, rook d5, கிங் மூவ் பண்ணதுக்கப்புறம் rook takes d5, bishop takes d5, knight d6, அதுக்கப்புறம் அந்த பான் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கொடுத்துட்றாரு. எனிவே இது ட்ரா தான். சரி, நம்மக்கிட்ட ஒரு பான் இருக்குல்ல, அந்த பானை புஷ் பண்ணாலும் இந்த நைட் எதுக்குமே பிரயோஜனப்படாது. ஏன்னா நைட் அங்கே மூவ் பண்ணிங்கன்னா பிஷப் அங்கே இருக்குது. நைட் b6, அதுக்கப்புறம் கிங் c5, அதுக்கப்புறம் இங்கே மூவ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் இங்கே லைக் திஸ், இங்கே b takes a6, நைட் b6, நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இல்லை நைட்டை வச்சு அந்த ஃப்ளாங்க் பானை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதனால் அந்த பானை வந்து இங்கே நைட்டை வந்து இங்கே கொடுத்துட்றாரு. நைட் டெக்ஸ் d5, கிங் டெக்ஸ் a6 செக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ட்ரா வந்து ஆகிடுது. இங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ட்ரா வந்து இங்கே வந்து நடந்துடுது. அதனால் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரா. அதுதான் வந்து இதிலேருந்து கற்றுக்க வேண்டிய லெசன் என்னென்னா, நம்ம என்ன தான் வின்னிங் பொசிஷனில் இருந்தாலுமே ஒரு சில மூவ் நம்ம விளையாடுற மூவ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ட்ராலையோ இல்லை லூசிங் பொசிஷன்லேயோ நடந்துடும். அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து ஒரு கேமில் ஆச்சு. அந்த கேமு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ஃப்ரீ டே, அதாவது December 6 அப்போது நான் வந்து அந்த கேம் வந்து போடுறேன். நீங்கள் பாருங்கள் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னை விட ஒரு ஹையர் ரேட்டட் பிளேயரோட தான் விளையாண்டோம். வின்னிங் பொசிஷன்லேருந்து ட்ரா ஆகிடுச்சு. ஸோ அந்த கேம் போடுறேன், நீங்கள் வந்து அந்த கேம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.